எனவே அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா உங்களது எதிர்காலத்திற்கு அது உதவிகரமா இடத்துல நீங்க அவதிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எனவே கட்டாயமாக அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க அனைவருக்கும் எனது காலை வணக்கம். அனைவரும் நலமா இருப்பீங்க நான் நம்புறேன். இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணி நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களும் இறைவன் அருளால் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 22ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை சேர்ந்து வந்துள்ள சனி பிரதோஷ தினங்க. அதிலும் தேய்பிறை சனிக்கிழமை பிரதோஷ தினம் என்பதால் இப்பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினங்க. சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தினம். மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சிறப்பான வழிபாடுகள் நடக்கும், அதில் கலந்துக்கங்க. சிவபெருமான் வழிபாடு மற்றும் நந்தி வழிபாடு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில நல்ல மங்களத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையும். எனவே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசி அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான சூரியன் வீட்டில் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் பகவானும் 4ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக கேது, சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு யோகமான நாள்னு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாங்க. இன்றைய தினம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும். உங்களுக்கு விருப்பம் எதுவோ அந்த மாதிரியான வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இதை தவறவிட்டு விடாதீர்கள் நண்பர்களே. திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மனதிற்கு பிடித்த சம்பந்தம் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப நியாயமா நடந்துக்குவீங்க. ரொம்ப நாணயமா மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. நல்ல நண்பர்கள், நல்லவர்களுடைய தொடர்புகள் இன்றைய உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதனால நீங்க உங்க நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுறதுக்கு திட்டமிடலாம். அது நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். நிதி பற்றாக்குறையை தவிர்க்கணும் அப்படின்னா பட்ஜெட்டை மீறாம செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. வியாபாரத்துல உங்களுடைய பார்ட்னர் இன்னைக்கு ஆதரவா உதவிகரமா இருப்பாங்க. எனவே அது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் குறைந்த வெளிச்சத்தில் உணவை பகிர்ந்து கொண்டால் கண்டிப்பாக ரொமான்டிக்கான நல்ல உணர்வுகளை பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களது அன்புக்கினிய உங்களது காதலரிடம் அல்லது திருமணமானவர்களாக இருந்தால் உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து கொண்டு நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன டூர் போறதுக்கு பிளான் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையோடு எங்கேயாவது சுற்றுப்பயணம் செல்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம். சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அது ஊடல் என்பதால் கண்டிப்பாக அதனால் பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. பிடிச்சமான இசையை கேட்கிறது மற்றும் நீங்கள் பிடித்தமான தேநீரை அருந்துவது போன்றவற்றை செய்வது இன்றைய தினம் உங்களுக்கு புத்துணர்வை ஊட்டக்கூடியதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் கூட்டு தொழில் புரியுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க. உங்க பார்ட்னர் நல்ல ஆலோசனை தருவாங்க, உதவிகரமா இருப்பாங்க. எனவே கூட்டு தொழிலில் இன்னைக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைப்படுதுங்க. ஆனால் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலையில நீங்க சில வேலைகளை செய்ய மறந்துட்டீங்க அப்படின்னா மாலை நேரத்துல அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட்டு அவதிப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறதுனால உங்களது வேலைகளை திட்டமிட்டு நீங்கள் காலை நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு அனைத்தையும் முடித்து விடுவது உங்களுக்கு இன்றைய நாளை மிகச் சிறப்பாக உற்சாகமாக மாற்றிக்கொள்ள உதவிகரமாக மாற்றி தருங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமா 2 பெனிஃபிட்டுங்க. ஒன்னு என்னன்னா, உங்களுக்கு தினசரி நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களால எல்லா ராசிபலன்களையும் தினசரி பார்க்க முடியும். ரெண்டாவது எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா என்கரேஜா அது அமையுங்கிறதுனால அனைவருமே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிரீன் கலர் பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமையுங்க. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. எனவே இதை இரண்டையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது
இன்றைய தினம் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. எனவே மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களது பண வரவை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு மாதிரி இன்னைக்கு நீங்க ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய ஒரு நாளா அமையுங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கல்வி சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை என்றதும் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். உங்களால முடியும் அப்படின்ற பட்சத்துல அந்த வாக்குறுதிகளை மட்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டியது இன்றைக்கு ரொம்ப அவசியங்க. பார்வை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது படிப்படியாக குறையக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசுக்கு பிடிச்சமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அரசு சார்ந்த பணிகள்ல நல்ல ஆதாயமான சூழ்நிலை இருக்கிறதுனால கவர்மெண்ட் தொடர்பான வேலைகள் ஏதாவது இருந்தால் அதை இன்னைக்கு கவனம் செலுத்தி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமைதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களுடைய ஆதரவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலைன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.